இடையில அரங்கமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் கருத்து தெரிவித்திருக்கிறேன். சட்டம் கம்மியாக இருக்கிறது மூச்சத்தினால காரணமாக தான். கடைசியாக கூப்பிட்டுருக்காங்க, முன்னாடி பேசுகிறவங்க எல்லாம் கவிதைகளை பற்றி கவிஞர்கள் பற்றி எல்லாம் அதிகமாக பேசினாங்க. மலையாளம், தமிழ், ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் நன்றாக பேசினார்கள். குமரி மாவட்டத்தில் பிறந்த காரணத்தினால் எனக்கும் ட்ரைலிங்குவல் கிரைசிஸ் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏதாவது ஒரு மொழி ஒன்றாக தெரிஞ்சுதான் அதில் பேசியிருக்கலாம். இருந்தாலும் தலைவர் ரவீந்திரன் சாரும் விஜயராஜன் சாரும் நம்பிக்கணும் தமிழில் தப்பா ஒரு 2 நிமிஷம் பேசுவதற்கு மேலே பேசுவாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த சாகித்ய சமூக வேதி இங்கே பத்மா சார் பேசுகிறாங்க, கோகுமார் சார் பேசும்போதும் சார் அழகாக ஒரு டீச்சருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுனாங்க. இந்த சாகித்ய சமூக வேதி முன்னாடி எல்லாம் வந்து நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது, பிரின்சிபலாக இருக்கும்போது, இப்போ ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்கள் வந்து ஏதாவது சின்ன படைப்பு எழுதி கொண்டு வந்து கவனிப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஆசிரியராக நான் பயந்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஒருவேளை இதை பப்ளிஷ் பண்ணணும், இதை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நம்ம அதை வெயிட் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமையில தான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இளம் எழுத்தாளர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு விதி. அதுக்கு எங்கள் கல்லூரியும் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மிகவும் பயனடைகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுக்கு வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நான் பௌர்ணகுமார் சார் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுடைய முகத்தில் வந்து இந்த ஒரு வேதி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எழுதி ஏதாவது பப்ளிகேஷன் கொடுத்துட்டு எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு ஒரு சாகித்ய அகாடமி அவார்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சாகித்ய அகாடமி அவார்டு எதுக்கு சொன்னாங்க, அது ரொம்ப தூரத்தில் இல்லை, கிடைக்க மாட்டாங்க. அப்போ அதனால இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா மொழிகளிலுமே தமிழ், மலையாளம், ஆங்கிலம் ஆகிய எல்லா மொழிகளிலுமே மாணவர்களுக்கு நம்மளுடைய படைப்பாற்றல்களை வெளியிடுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு எல்லா 2வது ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெறுவதற்கு நம்ம முயற்சியான ஒரு விஷயம். அதுலேயும் சாதாரணமாக கூட்டரங்கங்கள் நடைபெறுவது வழக்கம். இங்கே ஒரு 25க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து சும்மா அந்த கவிதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரங்கு கிடையாது. மோகன்குமார் சார் மட்டுமே 26 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 24 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. பேங்கில் உட்கார்ந்துருக்கும் போது கவர்னர் பாயில் அந்த கடிதத்தில் ஃபுல்லாக கவிதை தான் புத்தகமாக போட்டுருக்கு. அப்போ அவ்வளவு கவிதைகள் வெளியிட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே சார் சொல்லும்போது நம்ம அருமையாக சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் எதுக்காக கலைஞர்கள் கவிஞர்கள் இங்கே பேசுவதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் அது நம்ம சார் சொன்ன திரும்ப சொன்னாங்க. இங்கே செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலே மிக சிறந்த செல்வம் சொல்லக்கூடியது நாலேஜ், செவி செல்வம். செவிக்கு உணவில்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும். இதுதான் உண்மை. அதனாலதான் 4 மணி நேரம் பேசும் வச்சு ஒரு வளையம் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. இப்போ இதில் எனக்கு இங்கே அதிகமாக மாணவர்கள் இருக்கக்கூடிய அரங்கு ஆரம்பினால எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அது நம்ம பிரம்மசார் நம்ம தெளிவாக சொன்னாங்க. இப்போ ஆன்லைன், ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாலாம் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ், இந்த லிட்டரரி ஃபீல்டிலே வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம புத்தகங்கள் வாசிப்பதை மறந்து விடக்கூடிய ஒரு நிலைமையை நாம் எடுத்துக்கிட்டோம். இதை ரொம்ப எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க. சார் சொன்னாங்க, இந்த ஃபேஸ்புக்கில் டெய்லி காலையில் ஒரு கவிதை எழுதி ஒரு போயம் எழுதிட்டு அதை கொடுத்து அவர்கிட்ட வாசிக்க சொன்னாங்க. அந்த நிலைமை வந்து நமக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளவு அந்த மீட்டர் ஃபாலோ பண்ணி எழுதக்கூடிய ஆளுக்கும் அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம ரைட்டர் ஜெயமோகன் நம்ம ஊர்லேயே பிறந்தவங்க. நம்ம அவர் சாயில் இஸ் வெரி மச் பிளஸ்ட். ஏன்னா சொல்லுவாங்க, மலையாளத்திலையும் தமிழ்லையும் நிறைய கலைஞர்கள் கவிஞர்களும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேர் நான் எடுத்து சொல்லலை. கோகுமார் சார் இருக்காங்க, நிறைய பேர் தமிழராக நிறைய ரைட்டர்ஸ் நம்ம இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. அவ்வளவு செழிப்பான ஒரு மாவட்டம் நம்ம மாவட்டம். நம்ம புத்தகங்கள் வாசிப்பது சொல்ல முடியாது. இலக்கியம் என்பது கலாச்சாரத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா ஏதாவது எழுத்துல ஒரு 5 நிமிஷம் எழுதிட்டு போகக்கூடியது 10 நிமிஷம் நம்ம வாசிச்சு முடிக்கக்கூடியது கிடையாது. எழுத்துக்கள் என்பது வேர்ட் இஸ் பவர். அதனால தான் சொன்னாங்க, சார் சொன்னாங்க, ஆதியில் ரஜனந்தா எழுது
சார் பேசும்போது சொன்னாங்க, அதில் வெள்ளிக்கை எழுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஆதிய வசனம் உண்டாயிருக்கும், வசனம் தெய்வத்தின். ஏன்னா அது காட்லி பவர், இந்த வேர்டு சொல்லக்கூடியது, வேர்ட் இஸ் பவர். அப்போ அதை புஸ்தகங்கள் அவங்க ஒரு ஆளை எழுதும்போது இங்கே இருக்கக்கூடியவங்க 30 வருஷம் 40 வருஷம் அவங்களுடைய அனுபவத்தை அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்க எழுதி முடிச்சுட்டு போகும்போது சர்ஃபஸ் லெவலில் நம்ம வாசிச்சுக்கிட்டு ஏதோ தெரிஞ்சது மாதிரியான ஒரு இதை போகும்போது ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ரைட்டிங் ரெடினஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் வெர்டிக்கல் ரீடிங் இம்பார்ட்டன்ட். அந்த வேர்டை நான் எடுத்து தான் சொல்லணும். வெர்டிக்கல் ரீடிங் வில் ப்ரொவைட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிப்படையாக ஒரு மேலோட்டமாக படிக்கிறதுக்கு செல்லக்கூடியது ஒரு ஆழ்ந்த ஞானத்தை கொடுத்தாரு. எவ்வளவு நம்ம அதிகமாக வாசிக்கிறோமோ, விஜயராஜன் சார் சொன்னாங்க, நான் இன்னைக்கும் ஒரு கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய எழுத்தாளர்களாக மாற முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ரைட்டர் ஜெயமோகன் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். அவர் இன்டர்வியூ சொல்லியிருந்தது நான் கேட்டேன். என்ன சொல்றாருன்னா, நமக்கு சோசியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய அந்த வாசிப்பில் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் புஸ்தக வாசிப்பில் கிடைக்கக்கூடிய வித்தியாசத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். இந்த வேர்டு என்ன சொல்றாரு, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் அண்ட் ஹாலிஸ்டிக் நாலேஜ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றாரு. சோசியல் மீடியாவில் ஒரு ஏதோ ஒரு வாசிக்கிறவனா அதில் கிடைக்கக்கூடியது துண்டுபட்ட அறிவு. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் எதுவுமே தெரியாது. எதை தேடுகிறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும். அதை வாசித்து நம்ம திருப்தி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அறிவு துண்டுபட்ட அறிவாக இருக்குன்னு சொல்றாங்க, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். ஆனால் அதே ஒரு புஸ்தகத்தை, ஒரு அனுபவ ரீதியாக ஒருவர் எழுதக்கூடிய புஸ்தகத்தை நாம் அதுக்காக சமயத்தை செலவு பண்ணி அதை வாசிச்சோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஹாலிஸ்டிக் நாலேஜ். அது நமக்கு மிகப்பெரிய எழுத்தாற்றலை கொடுக்கும், மிகப்பெரிய விஷயத்தை நம்ம. அதனால தான் டிஎஸ் ஐயர் சொல்றாங்க, and Uttara is timeless, not merely born with the miss of time. ஸோ ஒரு எழுத்துன்னு சொல்லக்கூடியது காலத்தை கடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் இங்கே இந்த சாகித்ய சகோதரர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள். நான் வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இது இருக்கிறதுனால, அதனால இங்கே நடக்க தெரியாது. ஒரு பேசுறதுக்கு தான் முடியும். ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இங்கே பேசும்போது பிரசிடென்ட் கவர்மெண்ட் சார் சொன்னாங்க, என்னுடைய பேர் 2-3 தடவை யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த உண்மையிலே இதுக்கு அருகதப்பட்ட ஆள் நான் கிடையாது. ஏன்னா இந்த அரங்கும் இந்த கல்விக்கூடக்கும் சாகித்ய சகோதரர் எழுதிக்காக ஒரு 3 வருடத்துக்கு முன்னாக அனுமதி கொடுத்தது நம்முடைய கல்லூரி செயலாளர், நம்மளுடைய எஜுகேஷன் சொசைட்டியுடைய செயலாளர் கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் தான். அவர்களுடைய அவர்கள் பெர்மிட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த சாகித்ய சகோதரர் எழுதிங்கிற ஒரு இது நம்மளுடைய இந்த கல்லூரி வளாகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம பார்க்கப்படுவாங்க இன்னைக்கு தான் தெரியும். நிறைய விஷயங்கள் சாகித்ய சகோதரிகள் வந்துதான் ஒரு டேலண்ட்ஸ் இதை வெளியே கொண்டு வரும். இந்த சண்டேஸ் நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அவங்களுடைய படைப்பாற்றல்களை உயர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்து விடுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் கடவுளுக்கு துல்லியமாக நினைத்துள்ளேன். ஏன்னா அப்படி சொல்வதாக மிக ஆகாது. ஏன்னா கிரேக்க நாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, படைக்கும் தன்மை உடையவர்கள் அத்தனை பேரையும் கடவுளுக்கு இணையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். கிரேக்கில் இருக்கக்கூடிய கிரேக்கர்கள் அப்படி சொல்கிறார்கள், கடவுளுக்கு அடுத்தபடியாக படைக்கும் தன்மை உள்ளவர்கள் கவிஞர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கவிஞர்கள் என்பது கடவுளுக்கு அடுத்தபடியாக கிரியேட் பண்ண, அதான் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அனுமதி சொன்னாங்க. காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கிரியேட் பண்ணாலும் நம்ம தான் கடவுள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்ட் கேலரி. அதை யார் பண்ணாங்களோ அவங்களும் ஒரு கடவுள் தான். ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய கடவுள், கிரியேட்டர். கடவுளை என்னன்னு சொல்றோம், கிரியேட்டர் சொல்றோம். நம்ம இங்கே இருக்கிறாங்க இல்லையா மேடம், சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய கலைஞர்களுடைய அனுபவம் நமக்கு அவங்க பகிர்ந்து கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த சாகித்ய சகோதரிகளின் நாங்கள் மனப்பூர்வமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதான் உண்மை. ஏன்னா நமக்கு உங்களுடைய ஆற்றல்களையும் கலைகளையும் நாங்கள் பகிர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
இணையும் இந்த வேதி சாகித்ய சமூக வேதியானது இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் உலக புகழ்மிக்க எழுத்தாளர்களாகவும் இந்த சாகித்ய சாகித்ய அகாடமி அவார்டுகள் புத்தக பிரைஸ்களெல்லாம் நம்மை தேடி வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.